நம்ம வந்து இப்போ காசி கங்கையில் வந்து குளிக்க போகிறோம். முன்னாடி வந்து சரி திரிவேணி சங்கத்தில் குளிச்சாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்தோம். பட் ஆனால் வந்து நிறைய பேர் இங்கேயுமே குளிக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அங்கே வந்து 3 நதி கலக்குது, இங்கே வந்து கங்கா மட்டும் இருக்குது. ஸோ கங்காமா வந்து இங்கே குளித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் அங்கே காட்டில் குளிக்கிறத விட இங்கே குளித்தா வந்து தண்ணி ரொம்ப க்ளீனாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது போட்டில் ஷேரிங் போட்டில்னா உங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ரெண்டுமே சேர்த்து வந்து 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே தண்ணி கிளியராக இருக்கும். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு இது ஹார்ஸ் ரைடு எல்லாமே பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு இங்கே அட்வான்டேஜ். ஸோ இதே மாதிரி இங்கே பெருசாக கூட்டமும் இல்லை. தண்ணி எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 50 ரூபா. ஸோ இந்த சைட் போட் தெரியுதா? ஸோ இந்த போட் வந்து திருப்பி இங்கே ஒரு 40 மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டன் வந்து ஹஷி காட்டுக்கே வந்து போயிடலாம். ஸோ இதே மணிக்கர்ணிக்கா போகணுன்னா வந்து 100 ரூபா கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து முன்னாடி அங்கே போகலான்னு தான் இருந்தோம். பட் ஆனால் அந்த சைடு உங்களுக்கு டெட் பாடிஸு கொஞ்சம் கூட்டமும் அதிகமாகவும் இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம குளிச்சுட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஹார்ஸ் ரைடுமே வந்து இருக்கும். ஹார்ஸ் ரைடு வந்து சின்ன பசங்களாம் கூட்டி வரீங்கன்னா போகலாம். அதே மாதிரி வந்து கேமல் ரைடு கூட வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேமல் ரைடு கூட வந்து போகலாம். ஸோ நான் எப்படி குளிச்சுட்டு வந்து இங்கே எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் குளிச்சதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்நாக்ஸ் கூட வந்து அவைலபிளாக இருக்கும். லைக் மேகி அதெல்லாமே வந்து இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் வெளியே விட கம்பேர் பண்ணுறோம். பட் இங்கே உங்களுக்கு அந்த ஃபுட் ஃபெசிலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு இருக்குது. மேகி, டீ, பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட வந்து இங்கே இந்த கடையில் வந்து விற்பாங்க. பார்த்திங்கன்னா வந்து அந்த இது வரைக்கும் குளிக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. பட் ஆனால் அவ்வளோ பெருசாக ஆழம் இருக்குது. இடுப்பளவு தான் தண்ணி இருக்குது. க்ளீனாகவும் இருக்கும். ஸோ அங்கே வந்து காட்டில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஒரு பக்கம் பூஜை நடக்கும். அதுவும் வந்து அந்த லலிதா காட் பக்கத்தில் தான் அந்த மணிகர்ணிகா காட் இருக்குது. ஸோ டெட் பாடிஸ் வந்து எரிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வந்து டெட் பாடிஸை வந்து இந்த மாதிரி வந்து குளிப்பாட்டுவாங்க. ஸோ அது எல்லாமே அங்கே தான் நடக்கும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் வர்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஃப்ளோயிங் வாட்டர் தான் வச்சுக்கோங்களேன், மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். பட் இருந்தாலும் இங்கே வந்து க்ளீனாக இருக்கும்னு சொல்லி சொன்னால தான் சரி இங்கே வரலாம். ஸோ இதுவுமே வந்து கங்கா தான். இது ஃபுல்லாகவே வந்து கங்கா தான். உங்களுக்கு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓஷன் மாதிரி தான் வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது ஹார்ஸ் ரைடில் கேமல் ரைடோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமே வந்து அப்படி போயிட்டு வராது உங்களுக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு அந்த அக்கறை மாதிரி இருக்குது இல்லையா, அந்த மரம்லாம் தெரியுது இல்லையா. ஸோ அது வரைக்கும் வந்து போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து மக்கள் போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் அந்த ஃபுல்லாக வந்து போகாது. பட் ஓரளவு கொஞ்சம் அந்த தூரம் வரைக்கும் கூட்டிகிட்டு அப்படியே வந்து வருவாங்க. ஸோ நான் சார்ஜஸ் வந்து தெரிஞ்சால் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ கேட்குறாங்க. ஏன்னா அது எல்லாமே ஆக்சுவலி சீசன் பொறுத்து தான் மாறும். ஸோ சம்டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ பேஸ்டாக வந்து டிமாண்ட் அண்ட் சீசன் பொறுத்து தான் வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்பீட் போட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்களா, ஸ்பீட் போட் கூட வந்து பண்ணலாம். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்கள் பின்னாடியே இருப்பார். ஸோ மேக்ஸிமம் அவர் தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பீட் போட் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து இங்கே பண்ணலாம் ஆக்சுவலி. ஏன்னா இங்கே தண்ணி நல்லா இருக்குது ஆக்சுவலி பண்ணுறதுக்கு. உங்களுக்கு அது பார்த்தீங்களா ஃபுல்லாக செமையாக இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி இங்கேருந்து திருப்பி மணிகர்ணிகா காட் போகிறப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிக்கோங்க. ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு இல்லை, அந்த சீகல் பறவைகள்லாம் வந்து இந்த சைடு இருக்கும் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் அது போட்டப்போ வந்து எல்லாமே வந்து சாப்பிடும். ஸோ அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து குளிச்சு முடிச்சுட்டான். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். பட் எனக்கு தெரிஞ்சு நான் 3 நதியில் வந்து குளிச்சிருக்கேன் இப்போதைக்கு. வந்து கங்கா, அதுக்கப்புறம் சரையு வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியா தாம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திரிவேணி சங்கம் அங்கே வந்து 3 நதி வந்து மர்ஜ் ஆகுது இல்லையா. ஸோ லிட்டரலி ஆக்சுவலி 5ன்னு சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அங்கே திரிவேணி ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரிஃபரன்ஸ் பிடிச்சிருந்து பார்த்திங்கன்னா சரையு நதி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வந்து குளிக்கிறதுக்கு செமையாக இருந்தது, கரெக்டாக வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் நல்லா தண்ணி வந்து சில்லுன்னு இருந்தது, ரொம்ப க்ளீனாகவும் இருந்தது கங்கா இங்கே கம்பேர் பண்ணுறப்போ. அதுக்கப்புறம் திரிவேணி சங்கம் கூட ஓகே தான். பட் ஆனால் அங்கே வந்து நிறைய கொள்ளடிப்பானுங்க. இந்த மாதிரி அந்த பிளாட்ஃபார்மில் இருந்து நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லலாம், ஒரு 200 ரூபா கேட்பான். அதுக்கப்புறம் ஏதாவது பூஜை இது பண்ணணும்னு சொல்லி இது பண்ணுவான். ஸோ எனக்கு தெரிஞ்ச சரையு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கங்கா வந்து ஓகே. இங்கேயே எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இதே அந்த காட்டிலலாம் குளிச்சிங்கன்னா ரொம்ப அழுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த மணிகர்ணிகா பக்கத்துலலாம் உங்களுக்கே தெரியும் டெட் பாடிஸ் எல்லாமே வந்து எரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அது நமக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் குளிக்கிறதுனா எனக்கு தெரிஞ்சு இங்கே குளிக்கலாம். இல்லை ஆல்ரெடி காசி போயிட்டு வந்தவங்க வேறு எங்கேயாச்சும் வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டில் குளித்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து நீங்கள் இங்கே குளிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த காட்டில் வந்து ஆரத்தி கூட நடக்கும். பட் ஆனால் இது வந்து மார்னிங் டைமில் நடக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் எனக்கு தெரிஞ்சு ஷேர் போட் வந்து போகாது. பட் ஆனால் இங்கே வந்தீங்கன்னா இந்த டுக்டுக்கில் வந்துட்டு இங்கேருந்து கூட ஆர்த்தி பார்க்கலாம். பட் ஆனால் அதுக்கு காலையில் ஒரு 4 மணிக்கே இங்கே வந்திருக்கணும். பட் நான் வந்து கங்காவில் தான் ஆர்த்தி பார்த்தேன்.
கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். மேபி இங்கே கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங். ஸோ இது கூட ஒரு ஆப்ஷன்.